அதாவது லோகேஷ் வந்து கதை சொல்ல போகும்போது என்ன சொல்ல, நான் வந்து ஒரு கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லி தானே போனாரு. அண்ட் அமீர் கானோட ரோல் அது எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த ரோலை மட்டும் எடுத்திருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. அந்த ரோலை எடுத்திருந்தாலும் எடுக்கலன்னாலும் ஜெயிலர்ல எப்படி சிவராஜ்குமார் வந்தாரோ உபேந்திரா வந்து அந்த இம்பாக்ட கொடுப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, நானும் உங்க ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற மாதிரி வச்சுட்டாங்க கடைசி. விக்ரம்ல வந்து அதுதான் அவரோட பிகெஸ்ட் பாசிட்டிவா இருந்துச்சு. யாராலையும் கணிக்க முடியாத ஒண்ணா இருந்தது. திடீர்னு ஹீரோ இன்டர்வெல்ல தூக்கி போடுறதா இருக்கட்டும், ரோலக்ஸ் மாதிரியான ஒரு ரோல் வெளியே வர்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கணிக்க முடியாத ஒண்ணு வந்து இப்போ ரொம்ப. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சீன் நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சீன்லாம் ஒரு டார்க் நைட்ல வர்ற மாதிரியான சீனா இருக்கும்னு நினைச்சேன். அதுலயும் அவர் வந்து அந்த பர்பிள் கோட்லாம் போட்டுருக்கும் ஜோக்கர் மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருசா பேசிட்டு. அப்ப யார் ஜோக்கர்? நம்ம தான். ஹரி வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. யதார்த்தமா ஆரம்பிக்க சொன்னேன், இவ்வளோ யதார்த்தமா ஆரம்பிக்க தெரியாது. ஓகே சரி, ஓகே. நீங்களும் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரிகர்சன். இவர் வந்து லியோன்னு சொல்றாங்க. ஆனா போன இவர் பெயருக்கும் போன லோகேஷ் கனகராஜ் பெயருக்கும் வந்து பெரிய தொடர்பு இருக்கு. சம்பந்தம் கிடையாது. பேர்ல சொல்றேன், டைட்டில் கார்டுல என்ன சொல்றேன் நான். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஜெயிலர் படம் பார்த்துட்டு வந்தோம். ஆமா, ஜெயிலர் படம் இல்ல, கூலி பார்த்துட்டு வந்தோம். ஓகே, சோ கூலி படத்தை வந்து நீங்களும் பார்த்துருந்தீங்க, நானும் பார்த்தாச்சு. நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆழ்ந்த அனுதாபங்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்னன்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்துட்டு இருந்தது. லெட்டர் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அது மாதிரி. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸை தாண்டி அதே மாதிரி எங்களோட ரிவ்யூஸ் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் லெட்டர் பாக்ஸில் போட்டிருக்காரு, ஆகாஷ் அப்படின்ற ஒருத்தர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நல்ல படம் தான் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் லோகேஷ் கனகராஜ் வந்து ஹூ மேட் மாநகரம் அப்படின்ற ஒரு வந்து சொல்லியிருந்தார். மாநகரம், கைதி மாதிரி படங்களில் பண்ண அதே லோகேஷ் வச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு தெரியாத ஒரு தகவலாக வேறு இருக்குது. ஸோ தலைவரோட ஃப்ளாஷ்பேக் இந்த இதில். ஸோ லியோ படத்தில் ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு பெரிய லெவலில் விமர்சிக்கப்பட்டுச்சு. என்ன சிரிக்கிறீங்க? ஆமாம், அது பெரிய அளவுக்கு வந்து கணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதே மாதிரி இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க சொல்ற மாதிரி மாநகரம், கைதியை எடுத்த லோகேஷா இந்த படத்தை எடுத்தார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறியும் இங்க இருக்கு. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஈஸியா போட்டிருக்காங்க, மாநகரம் கைதி பண்ண அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்க அவரை பார்க்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி இதுல. அண்ட் ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வந்து உண்மையாவே கொஞ்சம் நல்லா இருந்தது என்ன கேட்டா. அவர் சொன்னதை நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். அண்ட் அமீர் கானோட ரோல் அது எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த ரோலை மட்டும் எடுத்திருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த ரோலை எடுத்திருந்தாலும் எடுக்கலன்னாலும் படத்துல பெரிய மாற்றங்கள் எதுவுமே நிகழ்ந்திருக்காது. அந்த ரோல் எதுக்கு வந்தது, எதுக்கு போச்சு? இல்ல, அது கிளைமேக்ஸ்ல வந்து எப்போதுமே ஹைப் கொடுக்கணும். ஏன்னா ரோலெக்ஸ் மாதிரி அவங்க எதிர்பார்த்தாங்க அமீர் கான் வந்தா வந்து ஒரு கிளாப் இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல எப்படி சிவராஜ்குமார் வந்தாரோ உபேந்திரா வந்து அந்த இம்பாக்ட கொடுப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அதுல டைரக்டர் நெல்சன், இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா லோகேஷ். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகி இங்க ஒண்ணு புதுசா பண்ணணும்னு நினைச்சாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, நானும் உங்க ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற மாதிரி வச்சுட்டாங்க கடைசியில. அதனால படம் பாக்குற போது ஓகே, ஆமீர் கான் வந்து இது ரிவீல் பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு என்னன்னா ரோலக்ஸ் மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆமீர் கானை வச்சிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரோலக்ஸ் மாதிரியான ஒரு ரோல் ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கலாம். ஆனால் ரோலக்ஸ்க்கு அதில் ஒரு பர்பஸ் இருந்தது மாதிரி நமக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் ஒரு பர்பஸே இல்லை. வராரு அவர் எந்த ரோலக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹீரோவையோ இல்லை நம்மளே ஒரு மிரட்டிட்டு போனார்ல, இவர் அந்த மாதிரி கிடையாது. சார் ஐ எம் வெரி பிக் ஃபேன் சார், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த விக்ரம் படத்தில் ஃபகத் ஃபாசில் வந்து எப்படி நம்ம கமல்ஹாசனுக்கு ஒரு சார் பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இவர் இதில் சொல்லிட்டு போனார். ஸோ அதனால அமீர் கானோட ரோல் கொஞ்சம் புவராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த சொல்லியாருன்னா தருண் போட்டிருக்கிறாரு. அவர் என்னன்னா தலைவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேற லெவல். ஸோ ஸ்லோ பேஸ்டாக இருந்துச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ஜாய். செகண்ட் ஹாஃப் நல்லா இதாக இருந்தது. ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தது. அண்ட் இதுல வந்து ஷௌபினோட ஆக்டிங் வந்து இன் பர்டிகுலர் சொல்லியிருக்காரு. ஷௌபினோட ஆக்டிங் கண்டிப்பா ஷௌபினுக்கு முன்னாடி இது வந்து ஃபகத் ஃபாசில் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனா ஃபகத் ஃபாசில் விட ஷௌபின் ஒரு படி மேல பண்ணிட்டதா தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ உருளதா இருக்கட்டும், குழியிலேருந்து எந்திரிச்சு உட்கார்றதா இருக்கட்டும், அந்த கேரக்டரை ஒரு பேலன்ஸ் பண்ணியிருந்தாரு. நான் ஒரு ஹீரோவும் இல்ல, நான் ஒரு வில்லனும் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தை நிலைநிறுத்துறது இருக்குல்ல, அது செமையா பண்ணியிருந்தாரு. ஷௌபின் நாகார்ஜுனா. ஆமா,
ரஜினி இவங்க 3 பேருமே அவங்களோட கேரக்டரை கரெக்டா பண்ணிருக்காங்க. அவங்களோட வேல்யூ பாயிண்ட் எந்த இடத்துலயும் அவங்க மிஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து எனக்கு ஷௌபினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல எப்படி நான் இன்னொரு என்னன்னா நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா இதுல வந்து ஃபகத் ஃபாசில் வந்து இந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு டவுட் இருந்துருந்தாங்க. மேபி லைக் எனக்கு வந்து ஃபகத் ஃபாசில் வந்து இதே மாதிரி அவரோட ஸ்டைல பண்ணிருப்பாருன்னு தோணுச்சு, பண்ணிருப்பாரு அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா ஷௌபினோட ஆக்டிங்ல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங்ல வந்து தூக்கி சாப்பிட்டது வந்து ஷௌபினோட ரோல் தான் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கேமியோவை பத்தி ஒரு விமர்சனம் இருந்தாலும் அதை வந்து பிளேஸ் பண்ணியிருக்க இடம் கரெக்டா தான் இருந்துச்சு. அது கணிச்சது தான், பட் இருந்தாலும் அது பிளேஸ் பண்ணியிருக்க இடம் கரெக்டா இருந்துச்சு. அங்க 3ஆவதா ஒருத்தர் இருப்பான் பாரு அப்படின்னு சொல்ல மாதிரி இங்க 19ஆவதா ஒருத்தர் இருப்பான் பாரு. என்ன 3 என்ன இங்க வேற நான் வைக்கிறேன் பாரு 19ஆவது அப்படின்னு சொல்லிட்டு இங்க 19ஆவது ஒருத்தர் இருப்பான் பாரு அப்படின்னாரு. என்னது அதாவது அதுதான் எனக்கு இதுல ஒரு பிரச்சனையாகவும் படிச்சு. உபேந்திராவோட ரோல் மொத்த சீன்ல அவரோட இதை பத்தி பாக்குறாங்க. அந்த ரூம்ல ஒருத்தர் இருக்கான், எதுவும் பண்ணிடாத தட்டிடாத அப்படின்ட்டு. சரி மொதல் சீன்லேயே தெரிஞ்சு போச்சு அது உபேந்திரா தான் அப்படின்னு. நமக்கு அந்த வதனி தெரியும் அவர் தான் எப்போ வெளியே வருவார் அவர் தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு ஃபைட்டில் திடீர்னு வர போகிறார் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்தது. லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஒரு ரெட்ரோ சாங் வருது அப்படின்னா போதும் அங்கே ஃபைட் வர போகுதுன்னு அர்த்தம். இது மாதிரி ஏதோ ஒருத்தர் வந்து எல்லாரும் அடிச்சு முடிக்கல அவ்வளோதான் காலி அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு கேமியோ வந்து காப்பாற்ற போகுதுன்னு அர்த்தம். அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜோட டெம்ப்ளேட் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கு. அந்த ஸ்கிரீன் பிளேவே வந்து நம்ம ஆடியன்ஸ் ஜட்ஜ் பண்ற மாதிரி வச்சிருச்சோன்னு எனக்கு தோணுச்சு. விக்ரம்ல வந்து அதுதான் அவரோட பிகெஸ்ட் பாசிட்டிவா இருந்துச்சு. யாராலையும் கணிக்க முடியாத ஒண்ணா இருந்தது. திடீர்னு ஹீரோ இன்டர்வெல்ல தூக்கி போடுறதா இருக்கட்டும், ரோலக்ஸ் மாதிரியான ஒரு ரோல் வெளியே வர்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கணிக்க முடியாத ஒண்ணு வந்து இப்போ ரொம்ப ஈஸியா கணிக்கிற மாதிரியான ஒண்ணா இருந்துருச்சு அப்படின்றது. ஆனா இது வந்து கிளைமேக்ஸ் நெருங்கும் போது தான் தெரியுது இது வந்து ஒரு ரஜினி படம் அப்படிங்கிறது. ஏன்னா லோகேஷ் அவர்களோட ஃபிளேவர் இருந்தாலும் ரஜினிங்கிற அந்த மாஸ் வந்து படத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது ஒரு இடத்துல. ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கு, அது வந்து நாங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அது உண்மையாவே ரொம்ப அருமையா இருக்கு படத்துல. அந்த விஷயத்த வந்து லோகேஷ் நல்லா அழகா கையாண்டிருக்காரு. நாம வந்து படத்துல குறையா சொல்லணும்னா எங்கடாலியோ எவன்டாலியோ இவன் தாண்டா லியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. நமக்கு முன்னாடியே லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் அதை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் வந்து ஏன் இவ்வளவு நேரம் இந்த படம் போனுச்சுங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்தாங்க. ஆனா இதுலயுமே ஒரு கதை வந்து வலுவா இல்லையோ, நம்ம ஃப்ரெண்டுக்காக ஒரு விஷயம் பண்ண போறோம், அது யார் பண்ணா நமக்கு தெரியும், அந்த இடத்துல மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இல்ல இன்னொன்னு என்னன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் படமாவே தெரியல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு எமோஷனல் டிராமாவா தான் இருக்குது. இல்ல இன்னொரு ஹைலைட் என்னன்னா படத்தோட ஓப்பனிங்கே தான் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஸ்மக்லர், இந்த லக்ஸுரி வாட்சஸ் எல்லாம் பண்றாரு அப்படின்ட்டு. அந்த லக்ஸுரி வாட்சஸை ஸ்மக்கிள் பண்றதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி கடைசி அந்த கொல்றதுக்கு அந்த இதுக்கு அந்த செயின் மாதிரி அந்த வாட்ச். ஆமா நான் சொல்ல மாட்டேன் அது யாரும் சொல்லாதீங்க. ஆமா கொல்றாரு. அந்த கொல்றதுக்கு அந்த வாட்ச் யூஸ் ஆகுதுல்ல. இதெல்லாம் என்ன மாதிரி இது? அதாவது அந்த படத்துக்கும் லக்ஸுரி வாட்சஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த படத்துக்கும் கோல்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்கு இதை பார்த்துட்டு சார் ஒரு இடத்துக்கு போகும்போது ஆமா ஆமா அவர் வந்து திருடி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. பட் ஆனா கூலிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட். சரி ஓகே, சொல்லுவாங்க எப்ப சொல்லுவாங்க? கடைசில சொல்லுவாங்க நானும் ஒரு கூலி தான். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னன்னா ஒரு பெரிய ஸ்பாயிலர் அலர்ட் என்னன்னா இதுல வந்து நானும் ஒரு கூலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ரஜினி அவர்கள் சொல்லுவாரு. பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, லைக் அது மூலமா எங்களுக்கு என்ன கிடைக்குது, இந்த கதைக்கு அது என்ன கொடுக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்தது இந்த ஒரு பர்டிகுலர் சீன் நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சீன்லாம் ஒரு டார்க் நைட்ல வர்ற மாதிரியான சீனா இருக்கும்னு நினைச்சேன். அதுலயும் அவர் வந்து அந்த பர்பிள் கோட்லாம் போட்டுருக்கும் ஜோக்கர் மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருசா பேசிட்டு நம்ம தான். கரெக்ட், நல்ல கவுண்டர். அதோட இந்த சீனை பத்தி நாங்க பேச விரும்பல. ஏன்னா சீன் பை சீன் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும் இல்லையோ. நாங்களே ஸ்பாயில் ஆயிட்டு தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி. அதாவது லோகேஷ் வந்து கதை சொல்ல போகும்போது என்ன சொல்ல, நான் வந்து ஒரு கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லி தானே போனாரு. அதுக்கு அவர் கேட்டிருக்காரு சந்திரமுகி ஸ்டைல்ல, நான் கேட்டேனா அப்படின்ட்டு. அதுதான் சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணும்ல. அதான் ஒண்ணுமே இல்லைங்க. போய் உட்காந்து படத்தை ஓபன் பண்ணா தலைவருக்கு வந்து ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் இல்ல, ஒரு யதார்த்தமான இன்ட்ரோ தான் இருக்கு. ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு 50 வருஷமா இந்த தமிழ் சினிமாவை எப்படி வந்து ஒரு இறுக்கமா கெட்டியா அவர் பிடிச்சிருக்காரு, மக்கள் எப்படி அவரை பிடிச்சிருக்காங்கிறதுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. அவரோட போர்ஷன்ல அவர் எந்த ஒரு குறையும் கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 50 நிமிஷம்னா
அது ஒரு சில இடங்கள்ல நீர்த்து போயிடுற மாதிரியா இருந்தது நமக்கு. என்னடா அது இன்னும் எவ்வளோ நீங்க கேமியோ ஃபிக்ஸ் பண்ண இடம் நல்லா இருந்துச்சு சொன்னாங்க, ஆனா அது இன்ட்ரோ பண்ண இடம் தான் ரொம்ப தப்பா இருந்தது. ரொம்ப லென்த்தியா. எனக்கு ஒய் அந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாம அப்படின்றதுல நம்பர் 1 ஆமீர் கானோட ரோல் எதுக்குன்னு தேவையே கிடையாது. பூஜா ஹெக்டேயோட சாங் வந்து நல்லா இருக்குது, ஓகே நல்ல சாங் தான். அது வந்து பேசாம என்னன்னா இல்ல இன்னும் பெஸ்ட் என்னன்னா அது வந்து நம்ம அரண்மனை ஃபார்மேட்ல போயிருக்கலாம்னு தோணுச்சு. சுந்தர் சி ஃபார்மேட்ல படம் முடியும் போது வெளியே அனுப்பும்போது மோனிகா பெல்லுச்சி பாட்டு போட்டு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அது படத்துக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல அது வரைக்கும் வில்லனா தெரிஞ்ச சோபின் மோனிகா அப்படின்னு போறதுதான் மனசே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா கதை எங்க இருக்கு? இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, படத்துல என்னென்ன நல்லா இருந்ததுன்னு அவர் சொல்லுவாரு. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? சரி நான் என்ன ஓகே சரி நீங்க சொன்னீங்க கதை இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அது கதை இல்லைன்னு சொல்ல, கதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொன்னேன். இந்த படம் வந்து என்னன்னா ஸ்டக் இந்த மிடில் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? ஏன்னா படத்தை வந்து ஒரு ஆக்ஷன் படமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும், இது பின்னாடி எமோஷனல் ட்ராமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும், ரெண்டும் இதுவும் இல்லாம அதுவும் இல்லாத மாதிரியான இடத்துல மாட்டிக்கிச்சோ அப்படின்னு மாதிரி ஒரு இடத்துல வந்து இது தளபதி ஆக்கணும்னு நினைச்சிருக்காங்க, ஒரு இடத்துல வந்து படையப்பா ஆக்கணும், ஒரு இடத்துல வந்து இதை பாட்ஷா ஆக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் எப்படி சொல்றது, பேட்டையில ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் இருக்கும். பேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் இருக்கும். லோகேஷும் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. அதை வந்து அவரோட ஸ்டைலில் ட்ரை பண்ணி தலைவர் அதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. தட்ஸ் த மேட்டர். அதுதான் பிரச்சனை. லோகேஷ் படமும் இல்லாம ரஜினி படமும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணாயிருக்கு. ஏன்னா அவர் தான் கமல் ஃபேன் ஆச்சு. அதான் கேட்டிருக்கணுமே. ஓகே உட்காந்து பார்த்தேன், படம் பார்க்க முடியல, தூங்கிட்டு பார்த்தேன், பார்க்க முடியல, தூக்கம் வந்துருச்சு, தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன், அப்பவும் படம் போய்கிட்டே இருக்கு. படத்தோட லெங்த் முன்னாடி சொன்ன மாதிரி 2 மணி நேரம் 50 நிமிஷம். கேமியோட லேட் கம்மர் அவங்க ஆயிட்டாங்க. அந்த அதுவே ஆடியன்ஸ்க்கு இப்போ இல்லை நான் இதில் நல்லா இன்னும் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இல்லை உபேந்திராவோட கேரக்டரோட இம்பாக்ட் அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன கேட்டால் அவர் வராரு மாஸ் சீன் கிரியேட் பண்ணுறாரு தவிர ஒரு அந்த கதைக்கு அவரோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசா இல்ல. பிடிச்ச விஷயம் 2 பேருமே ஃப்ரேம்ல பாக்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு, நல்லா இருந்தது. அந்த ஃப்ரேமிங் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃப்ரேமிங் அந்த நல்லா இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் ஒரு பவர். ஆக்சுவலா டெக்னிக்கலா ரொம்பவே நல்லா இருந்தது. கிரீஷ் கங்காதரனோட இதா இருக்கட்டும் இல்ல டெக்னிக்கலா அந்த படத்துல எல்லா சைடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ஆமா அதெல்லாம் நல்ல 2-3 இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச டைரக்ஷன்ல கொஞ்சம் கோட்டை விட்டாரோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் லோகேஷ் ப்ளேம் பண்றீங்களா லியோ? ஐ மீன் லைக் இந்த படத்தில் எஸ் ஆமாம் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் நான் ஒரு மிகப்பெரிய லோகேஷ் ஃபேன் இருந்தாலும் ஆனால் டே ஃபைட்டுக்கு நடுவில் பான்ஸ் பவுடர் எடுத்து மூஞ்சில் தூறதுக்கு இது ஆக்சுவலாக படம் அந்த ட்ரெய்லர் வரும்போது அங்கே பாருங்க கொக்கைன் பொடியை தான் தூவுறாரு. ஏங்க இல்லைங்க இது வந்து இன்விசிபிளாக இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறதுக்கு தான் தூவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாட்டினது திமிங்கலமா இல்லை மீனானு தெரியாம அதோட வாந்தி இத்தனை கோடிக்கு போகும் அத்தனை கோடிக்கு போகும்ட்டு அது வெறும் பான்ஸ் பவுடர் ரெடி பண்ணி விடாரு. அதுவும் கரெக்ட். ஆனா 1000 கோடிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த கூலி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்னு சத்தியமா தெரியல. ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு கேட்கணும், எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? கரெக்ட். இந்த இது இன்னொரு இதுக்கு என்னன்னா இன்னொரு ஏன்னா வைலன்ஸ்னா எந்த இடத்துல வைலன்ஸ் வருதுன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. ஆனா அந்த மார்க்கோன்னு ஒரு படம் வந்துச்சு மலையாளத்தில், அந்த படத்துல உள்ள மாதிரி வைலன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சத்தியமா நம்மளால, ஏன்னா பயங்கரமான ஒரு வைலன்ஸா இருக்கும். ஆனா ஏன் கூலிக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் தெரியலையே. மார்க்கோக்குள்ள போகாம லோகேஷோட முந்தின படம் எடுத்துக்கங்களா, லியோ படத்துல இதோட பயங்கர வைலன்ஸ் இருந்தது. விக்ரம்ல இதோட பெருசா இருந்தது, ஜெயிலர்ல இருந்தது இதோட பயங்கரமான வைலன்ஸ். ஆனா அதுக்கெல்லாம் யூஏ கொடுத்துட்டு ஏன் ஏ கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு சைலன்ஸ் என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்து பிரைவேட் ஹார்பர்ல வந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு காட்டுறாங்க. சோ இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா ஒரு தவறான முன்னுதாரணமா காட்டுது, அதனால நாங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சபட்ச எந்த இடத்துல என்னத்தைய கடத்துனாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே எந்த பிரைவேட் ஹார்பர்ல இந்த மாதிரி டன்னா கொக்கைன் இருந்ததுன்னு யோசிக்கிறீங்களா நீங்க? அப்படி யோசிக்கல, படத்துல அது மாதிரி எதுவுமே காமிக்கலையே, எந்த இடத்துல எதையும் காமிக்கலையே. இல்ல ஹார்பர்ல தான் நடக்கவே செய்யுது, கதைக்கிழமை ஹார்பர் தானே. சோ அதனால ஹார்பர் ஒரு கிரீன் வெட்டா போட்டு இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. அதான். ஸோ அடுத்தது என் தலைவன் அமீர் கானை வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். அதாவது அமீர் கான் முன்னாடி சொல்லிட்டோம்ல, ஆமா அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். அமீர் கானை ஸ்கிப் பண்ணிடலாம் சார். ஆமா படத்துல ஸ்கிப் பண்ணிடலாம். படத்தை ஆக்சுவலா என்னன்னா அவங்க ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கணும், பட் ஓகே அதை கூட பரவாயில்ல. ஆனா ஸ்ருதி காட் டு நோ ஐடென்டிட்டி ஆஃப் ரச்சிதா. அதாவது இது வந்து வெயிட் ஸ்பாய்லர். ஓகே என்னன்னா ஸ்ருதி ஹாசனுக்கு வந்து அதில் ரஷிதா ரவியோட ரோல் வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். அவங்க வந்து ரொம்ப ஒரு பேட் கேரக்டர் அப்படின்றது என்னன்னா அந்த வீடியோ காலில் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏரியா இருந்தோடனே ரச்சிதா வந்து உங்களை தலைவர் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு ஏறி உட்காருவாங்க. ஏங்க அதுதான் வீடியோ காலில் போட்டு காட்டுறாங்க ஒரு பேட் கேர்ள் அப்படின்ட்டு, அப்புறம் ஏங்க கூட போறீங்க நீங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் வருது. பரவாயில்ல. அண்ட் இதுல ரச்சிதா ரவியோட ரோல் வந்து ஏஜென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். இந்த படத்துல கேரக்டரா இருக்கிற ஒரே ரோல் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்களும் ஒரு கேமியோ பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்ல கேமியோ அது. எல்லாமே கேமியோ வரதான் என்ன பண்றது. அண்ட் இல்லை இன்னொன்று என்னன்னா ஸ்ருதிஹாசனோட ரோல் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ருதிஹாசனோட ரோல் பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓ மை காட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்தேன். ரொம்ப டெம்ப்ளேட் நிறைய தமிழ் படங்கள்ல வர்ற ஒரு டிப்பிக்கல் ஹீரோயின் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த மெயின் கேரக்டரோட ஒரு கோஆர்டினேஷன் கம் டு தி கன்க்ளூஷன் இவர் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி ரஜினியை வந்து ஸ்ருதிஹாசன் நம்பிடுறாங்க. இன்னொன்று என்னன்னா ஸ்ருதி நிறைய தமிழ் படங்கள்ல வந்து யூஸ்வலாக என்னன்னா ஒரு ஹீரோயின் ரோல் அப்படின்னு வந்தோன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விக்டிமாவே இருப்பாங்க. அந்த விக்டிமை காப்பாற்றுறது தான் ஹீரோட வேலையா இருக்கும். அதே மாதிரியான ஒரு ரோல் தான், அதே டெம்ப்ளேட் ரோல் தான் ஸ்ருதிஹாசனுக்கு. நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரே வரியில முடிக்கணும்னா இதுக்கு முன்னாடி எடுத்த லோகேஷ் படங்கள்ல நல்லா பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், இது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டெம்ப்ளேட்டை தாண்டி எந்த ஒரு விஷயமும் புதுசா சொல்லல. அது ரொம்ப வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ஃபேனா. ஏன்னா வந்து இந்த எல்சிஓ அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை அவரோட சினிமாட்டிக் யூனிவர்ஸை பார்த்த எல்லாருக்குமே இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மாஸ்டரும் கூலியும் தான் அவரோ மாநகரம் 3 படம் தான் அவரோட அந்த எல்சியூக்குள்ள வராது. மற்ற எல்லா படங்களும் வரும். அப்படிங்கும் போது அதே ஃபார்மேட்டை தூக்கி இதுல வச்சது அப்படிங்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏதாவது என்னன்னா எல்சியூ மாதிரியான ஒரு ஃபார்மேட் படத்தை ஏன் எல்சியூ வெளியே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மொத்தத்துல கூலிக்கு கொடுத்த கூலி பெரிய கேள்விக்குறி தான்.